பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில் இந்த டெய்லி பிரட் நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திக்கிறது நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். ஒவ்வொரு நாளும் காலை வேளைகளிலே இந்த டெய்லி பிரட் நிகழ்ச்சி மூலமாக நீங்கள் பலன் அடைகிறீர்கள். இந்த டெய்லி பிரட் நிகழ்ச்சி மூலமாக உங்களை தொடர்பு கொள்ளும்படியாய் கர்த்தர் பாராட்டின எல்லா கிருபைகளுக்காக, இரக்கங்களுக்காக நான் தேவன் நன்றி உள்ளவனாக இருக்கிறேன். இந்த காலை வேளையில் நாம் ஒரு நன்றி உள்ள இதயத்தோடு நாம் தேவன் நோக்கி பார்ப்போம். இந்த காலை வேளையில் நன்றி உள்ள இதயத்தோடு நாம் துதிப்போம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை வேளையிலும் நான் தேவனை நோக்கி நாம் பார்ப்போம். கர்த்தர் இதுவரைக்குமாய் நம்ம அதிசயமாய் நடத்தி வந்ததற்காக நாம் தேவன் நன்றி செலுத்துவோம். அவர் பெரிய காரியங்களை நம்ம வாழ்க்கையில் செய்வாராக. நம்ம எல்லார் கண்களை இதுவரைக்குமாய் காத்தீர், அதற்காக சோத்திருக்கிறோம். இதுவரைக்குமாய் நடத்தினீர், அதற்காக சோத்திருக்கிறோம். ஆண்டவரே, உண்மையாகவே நேற்று முழுவதும் அப்பா ஆண்டவரே எங்களை காத்தீர், அதற்காக சோத்திருக்கிறோம். எங்களை பலப்படுத்தி இருக்கிறீர், அதற்காக நன்றி அப்பா. எத்தனையோ இக்கட்டுகள், எத்தனையோ நெருக்கங்கள், எத்தனையோ பாதைகளை கடப்பதற்கு ஒவ்வொரு நாளும் நீர் எங்களுக்கு பலனாக இருக்கிறீர். ஒவ்வொரு நாளும் உம்முடைய எண்ணெயினால் எங்களை அபிஷேகம் பண்ணுகிறீர். ஆண்டவரே, உம்முடைய சமூகம் எங்கள் முன்பதாய் செல்வதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நெருக்கத்திலிருந்து கூப்பிட்ட வேளையிலே எங்களை விசாலத்தில் கொண்டு போய் வைத்த தேவன், இந்த கால வேளையிலே எத்தனை நெருக்கத்தில் இருக்கிறார்களோ, என்னென்ன கத்தாவே கஷ்டத்தில் இருக்கிறாங்களோ, கண்ணீரில் இருக்கிறாங்களோ, வியாதியில் இருக்கிறார்களோ, இந்த காலை வேளையில் நீர் ஒவ்வொருவரையும் கத்தா பலப்படுத்த வேணுமா செபிக்கிறேனப்பா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் கத்தாவே நீர் அற்புதமாய் வழி நடத்துங்க. எல்லா சூழ்நிலை கடப்பதற்கு நீர் உதவி செய்யுங்கப்பா. உம்முடைய கரம் அற்புதமாய் தாங்குவதற்காக நன்றி செலுத்துகிறோம். உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. ஆமென். ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. இந்த காலை வேளையில் உம்முடைய கரம் எங்களை அற்புதமாய் தாங்கட்டும், வழி நடத்தட்டும், மகிமையான காரியங்களை செய்யுங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். எல்லாம் சேர்ந்து பாடுவோம். ஆமென். Thank you Lord. ஆமென். உம் பாதம் பணிந்தேன். ஆமென். என்னால் துதியேன். ஆமென். உம்மையன்றி யாரை பாடுவேன் ஏசையா, உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. ஆமென். பாதம் பணிந்தேன், என்னாலும் துதியே, உம்மையன்றி யாரை பாடுவேன் ஏசையா, உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. ஏசையா, உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. பாதம் பணிந்தேன், என்னாலும் துதியே, உம்மையன்றி யாரை பாடுவேன் ஏசையா, உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. ஏசையா, உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. பரிசுத்தமே, பரவசமே, பரனே சருளே, வரம் பொருளே. பரிசுத்தமே, பரவசமே, பரனே சருளே, வரம் பொருளே. தேடினதா கண்டடைந்தே, பாடிட பாடல்கள் நீந்தளித்தே. தேடினதா கண்டடைந்தே, பாடிட பாடல்கள் நீந்தளித்தே. உம்பாதம் பணிந்தேன், என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன் ஏசையா, உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. ஏசையா, உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. புது எண்ணெயா, புது பலத்தால், புதிய கிருபை, புது கவியா. புது எண்ணெயா, புது பலத்தால், புதிய கிருபை, புது கவியா. நிரப்பினிதோ நடத்துகின்றீர், நூதன சாலேமில் சேர்த்திடுவீர். நிரப்பினிதோ நடத்துகின்றீர், நூதன சாலேமில் சேர்த்திடுவீர். உம் பாதம் பணிந்தேன், என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன் ஏசையா, உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. ஏசையா, உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன், நெருங்கி உதவி எனக்கு அளித்தீர்.
நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன், நெருங்கி உதவி என கழித்தீர். திசை கெட்டெங்கும் அழைத்திடாமல் தீவிரம் வந்தென்னை தாங்குகின்றீர். திசை கெட்டெங்கும் அழைத்திடாமல் தீவிரம் வந்தென்னை தாங்குகின்றீர். உம் பாதம் பணிந்தேன், என்னாலும் துதியேன், உம்மை அன்றி யாரை பாடுவேன். இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே, இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. ஆமென். உம் பாதம் பணிந்தேன், என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன். இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே, இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. ஆண்டவருடைய சமூகங்களோடு இருப்பதற்காக நன்றி. ஆண்டவரே, இந்த காலம் நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, இதுவரைக்கும் எங்களை நடத்தினீரே, உங்களுடைய சமூகங்களை வழி நடத்துவதற்காக சோதரிக்கிறோம். எங்கள் முன்பதாக சென்ற எல்லா சமூகத்திற்காக நன்றி அப்பா. இந்த கால விளக்கத்தை நன்றியோடு நாளுமே துதிக்கிறோம், நன்றியோடு நாளுமே சோதரிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த கால விளக்கத்தாவே உங்களுடைய கரம் ஆண்டவரே எங்களை அற்புதமாய் தாங்கட்டும் அப்பா. ஆண்டவரே, நீர் எங்க கூட இருந்ததுக்காக சோதரிக்கிறோம், நீர் எங்க கூட இருப்பதற்காக நன்றி. ஹல்லேலூயா. இந்த காலவில் ஒவ்வொரு ஆசீர்வதிங்க. ஆமென். நன்றி ஆண்டவர், நன்றி அப்பா, நன்றி. ஆமென். எல்லா தடைகள் எல்லாம் நீக்கப்படுவீராக. ஆமென். ஹல்லேலூயா. சோதரிக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். Thank you Lord. ஆமென். ஆமென். இயேசு நன்னல்லி. ஆமென். எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். ஆமென். Thank you Lord. ஆமென். இயேசு நன்னல்லி ನೀರಲು ಮನಸೋತು ನಾ ಹೋಗಲಾರೆ. ಯೇಸು ನನ್ನಲ್ಲಿ ನೀನಿರಲು ಮನಸೋತು ನಾ ಹೋಗಲಾರೆ. ನೀನು ಎಲ್ಲವ ನೋಡಿಕೊಳ್ಳುವೆ, ನೀನು ಎಲ್ಲವ ನೋಡಿಕೊಳ್ಳುವೆ, ನೀನು ಎಲ್ಲವ ನೋಡಿಕೊಳ್ಳುವೆ, ನೀನು ಎಲ್ಲವ ನೋಡಿಕೊಳ್ಳುವೆ. ಸಮಾಧಾನ ಕರ್ತನು ನೀನಲ್ಲವೇ, ಸರ್ವ ಶಕ್ತನು ನೀನಲ್ಲವೇ. ಸಮಾಧಾನ ಕರ್ತನು ನೀನಲ್ಲವೇ, ಸರ್ವ ಶಕ್ತನು ನೀನಲ್ಲವೇ. ಯೇಸು ನನ್ನಲ್ಲಿ ನೀನಿರಲು ಮನಸೋತ್ತು ನಾ ಹೋಗಲಾರೆ. ಯೇಸು ನನ್ನಲ್ಲಿ ನೀನಿರಲು ಮನಸೋತ್ತು ನಾ ಹೋಗಲಾರೆ. ಅತಿಶಯ ದೇವನು ನೀನಲ್ಲವೇ, ಆಲೋಚನಾ ಕರ್ತನು ನೀನಲ್ಲವೇ. ಅತಿಶಯ ದೇವನು ನೀನಲ್ಲವೇ, ಆಲೋಚನಾ ಕರ್ತನು ನೀನಲ್ಲವೇ. ಯೇಸು ನನ್ನಲ್ಲಿ ನೀನಿರಲು ಮನಸೋತ್ತು ನಾ ಹೋಗಲಾರೆ. ಯೇಸು ನನ್ನಲ್ಲಿ ನೀನಿರಲು ಮನಸೋತ್ತು ನಾ ಹೋಗಲಾರೆ. ತಾಯು ತಂದೆಯು ನೀನಲ್ಲವೇ, ಕಾಯುವ ಕರ್ತನು ನೀನಲ್ಲವೇ. ತಾಯು ತಂದೆಯು ನೀನಲ್ಲವೇ, ಕಾಯುವ ಕರ್ತನು ನೀನಲ್ಲವೇ. ಯೇಸು ನನ್ನಲ್ಲಿ ನೀನಿರಲು ಮನಸೋತ್ತು ನಾ ಹೋಗಲಾರೆ. ಯೇಸು ನನ್ನಲ್ಲಿ ನೀನಿರಲು ಮನಸೋತ್ತು ನಾ ಹೋಗಲಾರೆ. ಅಂತ ಚಂತವೆಲ್ಲ ನೀನಲ್ಲವೇ, ನನ್ನ ಆಸೆಯೆಲ್ಲ ನೀನಲ್ಲವೇ. ಅಂತ ಚಂದವೆಲ್ಲ ನೀನಲ್ಲವೇ, ನನ್ನ ಆಸೆಯೆಲ್ಲ ನೀನಲ್ಲವೇ. ಯೇಸು ನನ್ನಲ್ಲಿ ನೀನಿರಲು ಮನಸೋತ್ತು ನಾ ಹೋಗಲಾರೆ. ಯೇಸು ನನ್ನಲ್ಲಿ ನೀನಿರಲು ಮನಸೋತ್ತು ನಾ ಹೋಗಲಾರೆ. ನೀನು ಎಲ್ಲವ ನೋಡಿಕೊಳ್ಳುವೆ, ನೀನು ಎಲ್ಲವ ನೋಡಿಕೊಳ್ಳುವೆ, ನೀನು
ನೋಡಿಕೊಳ್ಳುವೆ, ನೀನು ಎಲ್ಲವನ್ನೋಡಿಕೊಳ್ಳುವೆ. ಯೇಸು ನನ್ನಲ್ಲಿ ನೀನಿರಲು ಮನಸ್ಸೊತ್ತು ನಾ ಹೋಗಲಾರೆ. ಯೇಸು ನನ್ನಲ್ಲಿ ನೀನಿರಲು மனசோத்து நான் போகலாரே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. சமாதான கர்த்தர் நீங்க தானே, சமாதான காரணர் நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க தானே. சமாதான காரணர் நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. அதிசய தேவன் நீங்க தானே, ஆலோசனை கர்த்தர் நீங்க தானே. அதிசய தேவன் நீங்க தானே, ஆலோசனை கர்த்தர் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. தாயும் தகப்பனும் நீங்க தானே, தாங்கும் சுமை தாங்கி நீங்க தானே. தாயும் தகப்பனும் நீங்க தானே, தாங்கும் சுமை தாங்கி நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இருள் நீக்கும் வெளிச்சம் நீங்க தானே, ரட்சிப்பின் தேவன் நீங்க தானே. இருள் நீக்கும் வெளிச்சம் நீங்க தானே, ரட்சிப்பின் தேவன் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து நாம் போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. எல்லாம் சொல்லுவோம், நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, எல்லாமே பார்த்து கொள்வீங்க, எல்லாவற்றையும் பார்த்து கொள்வீங்க, எல்லாமே பார்த்து கொள்வீங்க, எல்லாவற்றையும் பார்த்து கொள்வீங்க, எல்லாமே பார்த்து கொள்வீங்கப்பா. எங்க குடும்பத்தை நீங்க பார்த்து கொள்வீங்க, ஊழியத்தை பார்த்து கொள்வீங்க, அன்றைய வேளையில் நீங்க பார்த்து கொள்வீங்க. ஆமென். ஹalleluya. நீ நடத்த வல்லவர். ஆமென். ஹalleluya. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. ஆண்டவரே, இந்த காலவேளை கர்த்தாவே நன்றியோடு நாங்கள் கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, சோர்ந்து போகாமல் உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஹalleluya. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. இந்த காலவேளை கர்த்தாவே உம்முடைய கரம் ஆண்டவரே எங்களை அற்புதமாய் தாங்கினதுக்காய் நன்றி ஆண்டவரே. இதுவரைக்கும் எங்களை கொண்டு வந்ததுக்காய் நன்றி அப்பா. ஹalleluya. நன்றி ஆண்டவரே. இந்த காலவேளை கர்த்தாவே ஆண்டவரே செய்த அதிசயமான காரியங்களுக்காக, அற்புதமான காரியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஹalleluya. நன்றி, நன்றி ஆண்டவரே. நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். ஆமென். Thank you Lord. ஆமென். இந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். இந்த கண்மலையானவரே,
என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. எல்லாம் சொல்லுவோம் ஆமென். வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஆமென். ஆராதனை உமக்கே. எல்லாரும் ஆமென். ஆராதனை உமக்கே. ஆண்டவரே இந்த காலவெளி நன்றியோடு நாமே துதிக்கிறோம். ஆராதனை நன்றியோடு நாமே உமக்கே. ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. ஆராதனை உமக்கே. ஆமென். ஆராதனை உமக்கே. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்தி. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்தி. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. சொல்லுவோம். தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஆமென். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஆமென். ஹல்லேலூயா. ஆராதனை உமக்கே. இந்த காலவெளி நன்றியோடு நாமே ஆராதிக்கிறோம். ஆராதனை ஆண்டவரே நீ செய்த உமக்கே. எல்லா நன்மைகளுக்காய் நன்றி அப்பா. ஆராதனை ஆமென். எல்லா இரக்கங்களுக்காய் நன்றி. ஆமென். ஆராதனை உமக்கே. ஆமென். இந்த பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. எல்லாம் சொல்லுவோம் ஆமென். இந்த பலவீன ஆண்டவரே பலவீன நேரங்களில் கிருபை நேரங்களில் தந்தீரே. ஆமென். உம் கிருபை தந்தீரையா. ஆமென். இயேசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயமில்லையே. ஆமென். இயேசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயமில்லையே. ஆராதனை ஆராதனை உமக்கே. ஆமென். ஆராதனை உமக்கே. நன்றி அப்பா. ஆராதனை காலவெளியிலே உமக்கே. நன்றியோடு துதிக்கிறோம். ஆமென். ஆராதனை உமக்கே. ஆராதிக்கிறோம். ஆமென். ஆராதனை அப்பா, உம்மை நன்றியோடு உமக்கே. துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமென். ஆராதனை உமக்கே. ஹல்லேலூயா. ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. ஆமென். இந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. ஆமென். இந்த உயிருள்ள நாட்களெல்லாம் ஆமென். உம்மை புகழ்ந்து பாடிடுவே. ராஜாரி செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவே. ராஜாரி செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவே. ஆமென். ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. ஆமென். ஆராதனை உமக்கே. ஆமென். ஆராதனை உமக்கே. எல்லாம் சொல்லுவோம். ஆராதனை உமக்கே. நன்றியோடு துதிக்கிறோம். ஆமென். ஆராதனை Thank you, Lord. உமக்கே. ஆமென். ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம். ஆராதனை உமக்கே. ஆமென். ஆராதனை உமக்கே. ஆராதனை அப்பா. ஆராதனை ஆண்டவரே, எல்லாம் உமக்கே. நன்றியோடு துதிப்போம். ஆண்டவரே, இந்த காலவெளியிலே நன்றியோடு நாமே ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆராதனை உமக்கே. ஆமென். ஆராதனை உமக்கே. எல்லாரும் ஆராதிப்போம். ஹல்லேலூயா. ஆராதனை ஆண்டவரே, இந்த காலவெளியிலே உமக்கே. கர்த்தாவே, நன்றியோடு நாமே ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, ஆராதனை மத்தியிலே கடந்து வருவீராக. ஆமென். எங்கள் வீடுகளிலே தேவனுடைய பிரசன்னம் ஆசீர்வாதம். ஆமென். உமக்கே. ஹல்லேலூயா. எங்களை பலப்படுத்துவீராக. ஆமென். ஆராதனை உமக்கே. ஆமென். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார்,
ஆமென். ஜெயமாக நடத்திடுவார். ஆமென். ஜெய கீதங்கள் நாம் பாடி ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே. சேனைய தீபம் நம் கர்த்தருக்கே, செலுத்துவோம் கனமும் மகிமையுமே. ஆமென். சேனைய தீபம் நம் கர்த்தருக்கே செலுத்துவோம் கனமும் மகிமையுமே. அற்புதமே தம் அன்பெமக்கு அதை அறிந்தே அகமகிழ்வோம், அதை அறிந்தே அகமகிழ்வோம். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஆமென். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடிய ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே. தாய் மறந்தாலும் நான் மறவேன், தீக்கற்றோராய் வீட்டுவிடேன். தாய் மறந்தாலும் நான் மறவேன், தீக்கற்றோராய் வீட்டுவிடேன். இன்றுரை தெம்மை தேற்றுகிறார், என்றும் வாக்கு மாறிடாரே, என்றும் வாக்கு மாறிடாரே. ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார். ஆமென். ஜெயமாக நடத்திடுவார். நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடி ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவன் நாமத்திற்கே, ஜெயம் அல்லேலூயா அவன் நாமத்திற்கே. சத்ருவின் கோட்டை தகர்ந்தொழிய சத்தியம் நித்தியம் நிலைத்தோங்கு. ஆமென். சத்ருவின் கோட்டை தகர்த்தொழிய சத்தியம் நித்தியம் நிலைத்தோங்க. சாத்தானின் சேனை நடுங்கிடவே துதி சாற்றி ஆர்ப்பரிப்போ, துதி சாற்றி ஆர்ப்பரிப்போ. ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார். ஆமென். ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஆமென். ஜெய கீதங்கள் நாம் பாடிய ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஆமென். ஜெயம் அல்லேலூயா அவன் நாமத்திற்கே, ஜெயம் அல்லேலூயா அவன் நாமத்திற்கே. ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார். ஆமென். ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடி ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஆமென். ஜெயம் அல்லேலூயா அவன் நாமத்திற்கே, ஜெயம் அல்லேலூயா அவன் நாமத்திற்கே. ஜெயம் அல்லேலூயா அவன் நாமத்திற்கே. ஜெயம் அல்லேலூயா. சேர்ந்து பாடு. ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே. ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே. ஜெயம் அல்லேலூயா அவன் நாமத்திற்கே. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. ஆமென். நன்றியோடு நம்மை துதிக்கிறோம், நன்றியோடு நம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த காலையிலே கர்த்தாவே என்னை நடத்துவதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த காலையிலே கர்த்தாவே எங்களோடு உமது கரம் வந்து வழி நடத்துவதற்காக நன்றி அப்பா. இந்த வேளையிலே எங்களை ஆசீர்வதிங்க, கடின்மணி போல காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த நாளை ஆசீர்வாதமாக்கி தருவாராக. ஆனால் உண்மையாகவே ஒரு நன்றி உள்ள இதயத்தோடு ஒவ்வொரு நாளும் நாம் தேவனை நோக்கி பார்க்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. இந்த
இந்த நாளிலே நாம் தியானிக்க வேண்டிய ஒரு காரியம் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் ப்ரைசிங் காட். ஆமேன். கர்த்தரை துதிக்கிற துதி. ஆமேன். நம்ம என்றைக்குமே கர்த்தரை துதிக்கிறவர்களாக நம்ம இருக்கணும். ஸோ அதை நிச்சயமாக விசுவாசிக்கிறேன். இதை குறித்து இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிறோம். இதற்கு ஆதாரமாக நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதியினை பார்ப்பீர்கள் என்றால் இதற்கு ஆதாரமாக சங்கீதம் 35வது சங்கீதம் 28வது வசனம். ஆமேன். Psalms 35 verse 28. எல்லார் வேத புஸ்தகம் இருந்தால் நீங்கள் அதை எடுத்து படியுங்களாமே. இந்த இடத்துல நீங்கள் பார்க்கலாம். இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, என் நாவு உமது நீதியையும் நாள் முழுவதும் உமது துதியையும் சொல்லி கொண்டிருக்கும். ஆமேன். அல்லேலூயா. நல்ல ஒரு வார்த்தை இது. நாள் முழுவதும் உமது துதியை சொல்லி கொண்டு இருக்கும். ஆமேன். என்னன்னா, என் நாவு நாள் முழுவதும் உம்மை நான் ப்ரைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பேன். நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவரை துதிக்கிறதுக்கு நிறைய காரணங்கள் நமக்கு இருக்கு. ஆமேன். ஸோ நிச்சயமாகவே நம்ம ஒரு துதிக்கிறவர்களாக நம்ம இருக்கணும். ஏன்னா நம்ம துதிக்கும் பொழுது அவருடைய வல்லமையையும் அவருடைய மகத்துவத்தையும் அவருடைய காரியங்களை சொல்லி நம்ம ஆண்டுக்கு நன்றி உள்ளவர்களாக நம்ம இருக்கிறோம். நம்ம துதிக்கும் பொழுது நிறைய பேர் என்ன நினைக்கிறோன்னா, நிறைய பேர் இந்த ப்ரைஸிங் அப்படின்னு வரும்பொழுது, துதின்னு வரும்பொழுது அநேகருக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா, சண்டே மாத்திரம்தான். அது சண்டே மாத்திரம் சபைக்கு நம்ம ஆராதிக்கிறது தான் நம்மளை நம்ம ஆராதிக்க முடியும் என்று நினைக்கிறார்கள். ஏன்னா மியூசிக் இல்லாமல் என்னால் என்ன பண்ண முடியாது, ஆராதிக்க முடியாது. நல்ல மியூசிக் இருக்கணும், நல்ல பாடுறவங்களாம் அப்படியெல்லாம் நல்லா இருந்தால் தான் நம்ம ஒரு ஃபீல் பண்ணுவோம். என்னென்னா இன்றைக்கி ஆராதித்த மாதிரி. சிலர் சொல்லுவாங்க, பிரதர் இன்றைக்கி நல்லா சூப்பராக இருந்துச்சு பிரதர், பாட்டு நல்லா இருந்துச்சு. ஏன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். சரியா, மியூசிக்கும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். அப்போ நம்ம என்ன நினச்சிக்கிறோன்னா, நம்ம ஆண்டவர் நல்லா துதிச்சிருக்கிறோம். அதே இது மியூசிக் சரியில்லை, இல்லை நான் பாட்டு சரியாக பாடலன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம என்ன நினைப்போன்னா, இன்றைக்கி எது வேஸ்ட்டு, வர்ஷிப்பே வேஸ்ட்டாக போச்சு அப்படின்னு நினைப்போம். சிலர்லாம் அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆமேன். மியூசிக் இருந்தால் நல்ல வர்ஷிப்பு, மியூசிக் இல்லைன்னா வர்ஷிப் இல்லை. ஸோ நீங்கள் பார்க்கலாம். ஸோ அப்போ ரியலாக உண்மையான ஒரு ஆராதனை என்ன என்பதை நம்ம மறந்து போயிருக்கிறோம். ஸோ நிறைய பேர் அதான் டான்ஸ் ஆடினா மியூசிக் வர்ஷிப்பு, நல்ல பாட்டு பாடினா வர்ஷிப்பு, நல்ல மியூசிக்கு, இதை மாதிரி தான் போயிட்டுருக்கு. உலகம் இப்படி தான் போயிட்டுருக்கு. ஸோ நான் விசுவாசிக்கிறேன், உண்மையான ஒரு ஆராதனை என்பது என்னன்னா, டே டு டே லைஃப். வெறும் சண்டே மாத்திரம் அல்ல, வெறும் கிறிஸ்மஸ்க்கு மாத்திரம் அல்ல, வெறும் நியூ இயர்க்கு மாத்திரம் அல்ல. டே டு டே லைஃப், டெய்லி சிங்கிள் டே, எந்தெந்த நாளில் ஒவ்வொரு நாளும் நீ ஆண்டவரை ப்ரைஸ் பண்ண முடியும். ஆமேன். மியூசிக் இருக்கிறதோ இல்லையோ, பாட்டு இருக்கிறதோ இல்லையோ, நீங்கள் ஆண்டவரை துதிக்க முடியும். ஆமேன். ஏன் துதிக்க முடியும்னா, அவர் நல்லவராக இருக்கிறார். இந்த காலை வேளையில் எத்தனையோ பேர் நேற்று நைட்டு படுத்தவங்க இன்றைக்கி காலையில் எழும்பலை. ஆனால் இன்றைக்கி கர்த்தர் நம்மளே எழும்ப வைத்திருக்கிறார், அந்த சுவாசத்தை கொடுத்துருக்கிறார். காட் இஸ் குட். ஆமேன். ஆல் த டைம். ஆமேன். ஆல் த டைம், ஆல் த டே, எல்லா நாளும் அவர் நல்லவராகவே இருக்கிறார். அதுக்காகவே நீ ஆண்டரை துதிக்க வேண்டும். வெறும் சண்டே மாத்திரம் ஆராதிக்கிறது ஆராதனை அல்ல. வெறும் ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் அந்த அறக்க பிறக்க ஒரு கொஞ்ச நேரம் ஆராதிச்சுட்டா நம்ம நினச்சிக்கிறோம், ஓகே ஃபுல்லாக இன்றைக்கி சார்ஜ் ஏற்றிட்டு போகிறோன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். அப்படி கிடையாது. டே டு டே லைஃப்பில் அவர் உங்களுக்கு நல்லவராக இருக்கிறார், நல்ல ஒரு ப்ரொவைடர். எத்தனை பேருக்கு எத்தனை ஆகாரங்கள் இல்லை, தங்குறதுக்கு நல்ல வீடு இல்லை, போடுறதுக்கு நல்ல உடைகள் இல்லை, ஆனால் உங்களுக்கு எல்லாவற்றையும் கர்த்தர் இதனால் கொடுத்துருக்கிறார். நன்றி சொல்லுங்க. ஆமேன். ஈஸ் எ ப்ரொவைடர். அவர் நல்ல ஒரு கொடுக்கிறவராக இருக்கிறார், நல்ல ஒரு தகப்பனாக இருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன். நல்ல ஒரு உலகத்தின் தகப்பன்மார்கள் ஒரு வேளை இல்லாமல் இருக்கலாம், உலகத்தின் தாய்மார்கள் இல்லாமல் இருக்கலாம், திக்கற்றவர்களாக இருக்கலாம். ஆனால் இந்த காலையில் நீங்கள் நன்றி சொல்லுங்கள், அவர் எனக்கு நல்ல தகப்பன், நல்ல தாய், நல்ல ஒரு சகோதரன். ஸோ நீங்கள் அப்போ ப்ரைஸ் பண்ணுறதுக்கு எத்தனையோ வழிகள் இருக்கிறது. ஆமேன். எத்தனையோ காரணங்கள் இருக்கிறது, சும்மா கிடையாது. டே டு டே லைஃப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எத்தனையோ காரியங்கள் இருக்கிறது. அது மாத்திரமல்ல, உங்களுக்கு வெளியேற பெற்ற ரட்சிப்பை அவர் கொடுத்துருக்கிறார். சும்மா சாதாரண காரியம் அல்ல. ஸோ இல்லைனா இன்றைக்கி நம்ம பாவ சேற்றிலே நம்ம உட்காந்துருக்கணும். ஆனால் இன்றைக்கி நம்மளை அந்த சேற்றிலிருந்து தம்முடைய வெளியேற பெற்ற ரத்தத்தினால் என்ன பண்ணியிருக்கிறாரு, அவர் நம்மளை தூக்கி நிறுத்தி இருக்கிறார். ஆமேன். ஸோ நான் விசுவாசிக்கிறேன். அப்போது நம்ம அது காரணங்கள், நிறைய காரணங்களுக்கு டே டு டே லைஃப்பில் வெறும் ஒரு நாள் மாத்திரம் அல்ல, வெறும் ஆராதனை நேரத்தில் மாத்திரம் அல்ல, நீங்கள் டே டு டே லைஃப்பில் ஆண்டவர் உங்களுக்கு செய்த எத்தனையோ காரியங்களை சொல்லி தேவனை துதிக்க முடியும். ஸோ நீங்கள் வேதத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய உதாரணங்கள் இருக்கிறது. ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு அவங்க ஆண்டவரை துதிக்க ஆரம்பித்தார்களோ அங்கே ஆண்டவருடைய வல்லமை அங்கே ரிலீஸ் ஆனதை பார்க்கலாம். நீங்கள் பார்க்கலாம், நம்ம தாவீது அந்த ஹார்ப் வச்சு அந்த இதை வச்சு வாசிக்கும் பொழுது, இசையை வாசிக்கும் பொழுது அந்த சவுலுக்கள் இருக்கிற அந்த அசுத்தா வெளியே போச்சு, ரிலீஸ் ஆச்சு. ஒரு பெரிய அசுத்தாவின் கிரியைகள் வெளியே வந்துச்சு.
ஆண்டவரை ஆராதிக்கும் போது கர்த்தர் பெரிய மிராக்கலை பண்ணார். இந்த ஜெரிகோ வால்லாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் சுத்த தான் சொன்னார். ஆமேன். அந்த கடைசி நாளில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் அந்த எக்காலங்களை ஊதுகிற வேளையில் அங்கே ப்ரைஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அங்கே ஆரம்பிக்கிற வேளையில் அது எவ்வளோ பெரிய கோட்டையாக இருந்தாலும் அது கீழே விழ வைத்தார் கர்த்தர். ஸோ அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் வந்து நிறைய அற்புதங்களை கர்த்தர் செய்கிறவராக இருக்கிறார். நிறைய இடத்துல நீங்கள் பார்க்கலாம் ஆண்டவரை அவர்கள் துதிக்கிற வேளையில் என்ன நடந்துச்சுன்னா சத்ரு வந்து விழுந்தான். அப்போது சத்ரு வந்து தோற்கடிக்கப்பட்டான். ஸோ இன்னும் நீங்கள் ஆராதிக்கிற வேளையில் அங்கே என்ன ஆச்சுன்னா அநேகர் வந்து கர்த்தரடி நெருங்கினார்கள், கர்த்தரண்டை ரொம்ப நெருங்கினாங்க. அப்போது ஆராதனை என்பது வெறும் வந்து ஒரு வாரத்திற்கு மட்டும் அந்த சண்டே மாத்திரம் சஃபிஷியன்ட் போதாது. உங்கள் வாழ்க்கையில் அது போதாது. நிறைய பேர் வெறும் சண்டே மாத்திரம்தான் அவங்களுக்கு 4-5 பாட்டு பாடுவாங்க, சண்டே மாத்திரம்தான் கை தட்டுவாங்க, சண்டே மாதம் தான் அது எப்படி தெரியாது அபிஷேகம் அன்றைக்கி மட்டும் ஸ்பெஷலாக இறங்கிடும். நான் சொல்லுங்கள் இல்லை டே டு டே லைஃப்பில் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வந்து கண்டிப்பாக எப்படி இருக்கணும், நிச்சயமாகவே ஆராதிக்கிறவர்களாக இருக்கணும், ஆண்டவரை ப்ரைஸ் பண்ணுகிறவர்களாக இருக்கணும். சில டைம் நம்ம என்ன பண்ணுறோன்னா சண்டே கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா சில டைம் வந்து நிறைய நம்மளுக்கு என்ன ப்ராப்ளம்னா அந்த வீக் ஃபுல்லாக வந்து நிறைய பிரச்சனைகள் நிறைய போராட்டங்கள் எல்லாம் இருக்கிறனால சண்டே வந்த உடனே ஒரு மியூசிக் போட்ட உடனே நம்ம ஒரு ஃபீல் ஆகும், ஒரு பாட்டு பாடின உடனே. ஆனால் நம்ம மனசு எங்கே இருக்குன்னா எல்லாவற்றிலும் அலை பாய்ந்து கொண்டு இருக்கும். ஸோ ஆள் மாத்திரம்தான் சர்ச்சில் இருக்கும், ஆனால் மனசு எங்கே ஓடுனா இந்த வாரத்தில் நடந்துற எல்லா உபத்திரவங்கள் எல்லாத்தையும் நினச்சிட்டு நம்ம உட்காந்து அழுதுகிட்டு இருப்போம். நம்ம ஆண்டரை துதிக்க மாட்டோம். ஆண்டரை துதிக்காமல் நம்ம உட்காந்து ஆண்டவரே திங்கக்கிழமை இப்படி ஆச்சு, ஆண்டவரே அவன் இப்படி திட்டான், என்னை இப்படி பண்ணிட்டான்னா இங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்கோம், பாட்டுக்கு ஓடிட்டு இருக்கோம். ஆனால் இவங்க அப்படியே ஃபுல்லாக உட்காந்து நான் சொல்லுகிறேன் ஆண்டோடைய வல்லமை நினைத்த அழுவலாம், ஆண்டு நடத்துனதை நினைச்சு அழுவலாம், அது தப்பு கிடையாது. ஆனால் நம்மளுக்கு காரியங்கள் துக்கங்களை நினச்சி வேதனையை நினச்சி நம்ம அந்த ப்ரைஸிங் டைமில் நம்ம நிறைய பேர் செய்கிற தவறுகளை நான் சொல்லுகிறேன். நல்லா ப்ரைஸ் பண்ண வேண்டிய நேரம். ஆனால் நம்ம எதை நம்ம நினைப்போன்னா நம்ம நடந்த எல்லா துக்கமான சம்பவங்கள் எல்லாவற்றையும் நம்ம நினச்சி நம்ம என்ன பண்ண அழுதுகிட்டு இருப்போம். ஆனால் அது நேரம் வந்து கர்த்தரை துதிக்க வேண்டிய நேரம். ஸோ இன்னும் மனசு எப்படி அழைப்பாங்கன்னா நம்ம அப்படியே துதிக்கிற போது தான் நம்ம திடீர்னு யோசிப்போம், வீட்டை பூட்டிட்டு வந்தோமா, நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணோமா இல்லையா, குக்கரில் அப்படியே சிம்மில் வச்சுட்டு வந்துட்டோமே, என்ன நடக்கும், போகும்போது சிலிண்டர் வெடிச்சிருமா, வீடு பற்றி எரியுமா, இதெல்லாம் யோசிக்க தோணும். ஸோ சாவியை பூட்டினோமா, பூட்டின சாவியை எடுத்துகிறோம் பேக்கில் வச்சோமா, வெளியே பைக் நிற்க வச்சோமா, சர்ச்சுக்கு வெளியே எவனை தூக்கிட்டு போயிடுவானா, ஏன்னா சாவி இல்லையே அதில் சோகமாக, இதெல்லாம் எப்போ யோசிப்போன்னா இந்த வர்ஷிப் டைமில் தான் யோசிப்போம். கரெக்டாக இல்லையா? நிறைய பேர் பாருங்கள் வர்ஷிப் டைமில் எல்லாத்தையும் யோசிப்பாங்க. ஸோ அப்போ தான் எது வரும்னா மெசேஜ் வரும், அப்போ தான் வந்து வாட்ஸ்அப்பில் ஓப்பன் பண்ணி பார்ப்போம், ஏன்னா என்ன வந்திருக்குன்னு பார்ப்போம். ஏன்னா அந்த டைம் தான் ஃபுல்லாக எல்லாமே வந்து மனசு வந்து அங்கே இங்கே அலைப்பாய்ந்து கொண்டு இருக்கும். ஆமென். ஸோ நான் விசுவாசிக்கிறேன் இந்த மாதிரி காரியங்கள் வந்து இந்த நாட்களில் நடக்கிற ஒரு காரியம். ஆமென். நம்ம வந்து மனசு வந்து அப்படியே ஒரு மாதிரி அலைப்பாயும், அது வந்து நம்ம வாழ்க்கையில் நடந்த காரியங்களாக நான் விசுவாசிக்கிறேன். அப்போது நம்மளுக்கு இன்னொன்று என்ன தோணுன்னா இந்த மாதிரி அந்த வர்ஷிப் டைமில் தான் நிறைய பிரச்சனைலாம் பார்க்குறனால அந்த வர்ஷிப் டைமில் ஆண்டவர் ஏன் ஆண்டவர் என்னை விட்டு தூரம் போயிட்டீர், ஏன் ஆண்டவர் என்னை கைவிட்டு விட்டீர், இந்த மாதிரி டைலாக்லாம் விட்டுட்ருப்போம். கரெக்டாக இல்லையா? வர்ஷிப் டைமில் தான் என்ன பண்ணுவோம், ஏன்னா நிறைய ப்ராப்ளம் இருக்கும், ஏன் என்னை விட்டு தூரமானீர், ஸோ என் மேலே அக்கறை இருக்கா, உமக்கு அக்கறை இருந்தால் இந்த வாரம் என்னை ஒழுங்காக நடத்தியிருக்கலாமே, ஏன் என்னை கைவிட்டீர், ஏன் எனக்கு வந்து இப்படிப்பட்ட பிரச்சனையை கொடுத்தீர் அப்படிலாம் சொல்லி அந்த ஆராதனை டைமில் கண்டிப்பாக நம்ம இப்படிப்பட்ட எண்ணங்கள் நமக்கு வரக்கூடும். நிறைய பேர் சிந்திக்க கூடுவார்கள். ஆமென். நான் விசுவாசிக்கிறேன் நம்ம நிச்சயமாகவே நம்முடைய ஆராதனையில் நீங்கள் ஆண்டரை துதிக்கிறதுல ஒரு பெரிய டிஃப்ரென்ஸை நீங்கள் கண்டிப்பாக வைக்க வேண்டும். ஸோ உங்கள் கண்களை வந்து அவர் மேலே நீங்கள் வைக்கணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஆராதனை என்பது உங்களுடைய கண்களை அவர் மேலே பதிய வைங்க. ஸோ அதான் ஃபாதர் பெர்க்மன்ஸ் ஐயா அவர்கள் ரொம்ப அழகான பாடல் ஒன்று பாடுற, கண்களை பதிய வைத்தேன். ஸோ இன்னொரு பாட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நிறைய கண்களை நாங்கள் ஏறெடுக்கிறோம். நான் விசுவாசிக்கிறேன் அவரிடத்துல தான் நமக்கு ஒத்தாசை வரும். அப்போ நீங்கள் வந்து உங்கள் கண்களை வந்து எங்கே பதிய வைக்கிறீங்க? ஸோ அந்த ஆராதனை என்பது ஃபிக்ஸ் அவர் ஐஸ் ஆன் ஹிம். ஆமென். நம்முடைய கண்களை அவர் மேலே பதிய வைங்க. ஆமென். ஸோ நான் விசுவாசிக்கிறேன் அப்போ பதிய வைக்கும்போது அது டெய்லி பதிய வைக்கணும். வாரத்துக்கு ஒரு நாள் மட்டும் சண்டே மாத்திரம் வந்து பதிய வைக்க. டெய்லி வீடுகளில் இருக்கிற நீங்கள் வந்து 100% உங்கள் கண்களை அவர் மேலே பதிய வச்சு அவரை ப்ரைஸ் பண்ணுங்கள்.
சரி என்ன நடந்துச்சோ, நெகட்டிவாக இருக்கலாம், பாசிட்டிவாக இருக்கலாம், எது நடந்ததோ நடக்கலையோ சரியா, அதெல்லாம் மனசில் போட்டு வைக்காதபடி அவர் துதிக்கு பாத்திரர். ஆமென். அவர் வந்து நிச்சயமாக நடத்த வல்லவர், அவர் வந்து கணத்திற்கு பாத்திரர்னு சொல்லி நீங்கள் வந்து அவரை அக்னாலஜ்மெண்ட் பண்ணுங்கள், அவரை வந்து அங்கீகரிங்க, எல்லாவற்றுக்கும் அவரை வந்து அங்கீகரிங்க. அவர் தான் வந்து கணத்துக்கு பாத்திரர், அவர் மகிமைக்கு பாத்திரர் அப்படின்னு சொல்லி அவர் என்னைக்கு வந்து அந்த ஹோலி ஸ்பிரிட்டை நீங்கள் வந்து அங்கீகரிக்கிறீர்களோ, அவரை நினச்சி அவரை வந்து நீங்கள் துதிக்க ஆரம்பிக்கிறீர்களோ, நிச்சயமாக நான் விசுவாசிக்கிறேன் உங்கள் துதியில் கர்த்தர் பிரியப்படுவார், ரொம்ப பிரியப்படுவார். ஸோ நீங்கள் பார்க்கலாம், நீங்கள் வந்து எவ்வளோ நல்லா பாடுறீங்க, பாட தெரியல அப்படிலாம் கிடையாது, முக்கியம் கிடையாது சரியா. சிலர் வந்து நல்லா பாடுறவங்களாம் இருப்பீங்க, சிலர் வந்து பாட்டு வந்து அந்த அளவுக்கு வராது சரியா. உங்களுக்கு வந்து நல்ல எஸ்பிபி வாய்ஸ் மாதிரியோ மற்ற எல்லா வாய்ஸ் வர மாதிரிலாம் அந்த மாதிரிலாம் இருக்காது, நல்ல வாய்ஸ் இருக்காது. ஆனாலும் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த தொண்டையை வச்சு நல்லா பாடு. ஆமென். நல்லா துதிங்க. ஆமென். அது நல்லா இருக்குதோ இல்லையோ சரியா, நீங்கள் நல்லா அதை பற்றி கவலையே படாதீங்க. நான் வந்து என் நாவினால் ஆண்டவர் என்ன பண்ணுறேன், உயர்த்துகிறேன். ஸோ என்னை உருவாக்கினவரை நான் மகிமைப்படுத்துகிறேன். ஸோ அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் எப்பேற்பட்டவர்களாக இருக்கலாம், பாட தெரிந்தவர்கள், பாட தெரியாதவர்கள் சரியா. அப்போ அதெல்லாம் வந்து ஒரு மேட்ரே கிடையாது, அதெல்லாம் ஒரு மேட்ரே கிடையாது. நான் விசுவாசிக்கிறேன், புது பாட்டு பழைய பாட்டு, சிலருக்கு வந்து நல்ல புது பாட்டு பாடினா நல்ல உற்சாகம் வரும், பழைய பாட்டு பாடினா சோர்ந்து போய் உட்காந்துருப்போம். ஸோ அதெல்லாம் முக்கியம் கிடையாது, எந்த பாடலாம் இருக்கட்டும். நீங்கள் கும்பலில் இருக்கிறீங்களோ அலோனில் இருக்கிறீங்களோ, ஸோ சிலருக்கு வந்து கும்பலாக இருந்தால் தான் ஆராதனையே வரும், ஒரு 10 பேர் கை தட்டணும் சரியா. சிலருக்கு வந்து தனியாக இருந்தால் தான். ஸோ எப்படினாலும் இருக்கலாம், எப்படினாலும் இருக்கலாம், நீங்கள் கும்பலில் இருக்கலாம், தனியாக இருக்கலாம் சரியா. அதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஸோ ஒன்று கர்த்தர் நம்மளை வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கார். ஆமென். ஸோ என்ன வாட்ச் பண்ணுறான்னா, என் பிள்ளை ஆராதிக்குதா, கும்பலில் இருந்தாலும் ஆராதிக்கும், தனியாக இருந்தாலும் ஆராதிக்கும், பாட தெரிஞ்சாலும் ஆராதிக்கும், பாட தெரியலனாலும் ஆராதிக்கும். அந்த மாதிரி ஒரு எண்ணம் தான் நம்மளுக்கு இருக்கணும். ஏன்னா அவர் கணத்துக்கு மகிமைக்கு துதிக்கு பாத்திரர். ஸோ ஒரு பெரிய பரலோகத்திலேருந்து பார்த்துருந்தாங்க. அப்போ வந்து ஒரு மனுஷன், ஒரு ஊழியக்கார் மேலே இருந்து சும்மா ஒரு கற்பனையாக சொல்கிறேன், ஒரு ஊழியக்காரரும் மேலேருந்து பார்த்துருந்தார். அப்போ கீழே வந்து நிறைய பேர் ஆராய்ச்சிருந்தாங்க அவங்க சபையில். இவர் மேலே போயிட்டார், அவர் பார்த்துட்டு இருக்காரு. அப்போ பார்க்கும்போது நிறைய பேர் ஆராய்ச்சிருந்தாங்களாம். ரொம்ப சந்தோஷமாக அவர் நினச்சாராம், பரவாயில்ல நம்ம இல்லைனாலும் சபை மக்கள் எப்படி நல்லா ஆராதிக்கிறாங்க அப்படின்னு. அப்போ பக்கத்தில் ஒரு ஏஞ்சலை கூப்பிட்டு சொன்னாங்களாம், அது எல்லாம் சும்மா எல்லாரும் ஆராதிக்கலை, அங்கே ஒருத்தன் தான் ஆராதிக்கிறான், ஒரே ஒருத்தன் தான். ஸோ மற்றவெல்லாம் சும்மா அங்கே ஆக்டிங் தான் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ அங்கே இது உண்மையாக ஆராதிக்கிறது, முழு இருதயத்தோடு ஆராதிக்கிறது. அதான் முழு இருதயத்தோடு நான் உம்மை துதிப்பேன், முழு பலத்தோடு நாம் ஆராதி. அப்போ முழுசாக ஒருத்தன் தான் சொல்லி அந்த ஏஞ்சல் வந்து அந்த ஊழியக்காரர் காமிச்சாங்களாம். இது ஒரு கற்பனையாக சொல்லுவாங்க. நம்ம நிறைய இடத்துல அப்படி தான் இருக்கிறோம். ஸோ கூட்டம் நிறைய இருக்கும், ஆனால் உண்மையாக ஆராதிக்கிறவர்கள் சிலராக தான் இருப்பார்கள். வசனம் சொல்லுது, அழைக்கப்பட்டவர்கள் அநேகர் சரி, ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர் தான். அதே மாதிரி தான் ஆராதனைக்கு அநேகர் வருவாங்க, ஆனால் சிலர் தான் உண்மையாக ஆராதிப்பாங்க. ஸோ அதில் நீங்களும் நானும் இருக்கிறோமான்னு பாருங்கள் சரியா. ஏன்னா அது ரொம்ப முக்கியம். சிலருக்கு வந்து கும்பல் இல்லைன்னா ஆராதிக்கவே முடியாது பிரதர்னுவாங்க. ஸோ நான் தனியாக இருந்தால் தான் பிரதர் ஆராதிப்பேன். சிலர் இந்த மாதிரி ஒரு ரீசன், இந்த நொண்டி சாக்குன்னு சொல்லுவாங்க சரியா, இதெல்லாம் சொல்லிட்டு கிடப்பாங்க. நல்ல மியூசிக் போடுங்க, நல்ல பீட்டு போடுங்க, நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆராதனை ஆகும். அப்படிலாம் கிடையாது. ஆமென். ஸோ நீங்கள் வந்து எப்படினாலும் இருங்க, ஆனால் ஒன்று நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அவர் துதிக்கு பாத்திரர், அவர் மகிமைக்கு பாத்திரர். நான் அனுதின வாழ்க்கைக்கு அவர் பாத்திரராக இருக்கிறார். நீங்கள் அதை நினச்சி நீங்கள் வந்து அவரை வந்து உங்கள் மனதார நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து உங்கள் இருதயத்தை டியூன் பண்ணுங்கள், அவர் பக்கம் டியூன் பண்ணுங்கள். யாருன்னா அவர் பக்கம் என்றைக்கு வந்து உங்கள் இருதயம் டியூன் ஆகுதோ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஆராதிக்க முடியும். ஆமென். டஸ் நாட் மேட்டர் ஹவு குட் ஆர் நாட் ஸோ குட். ஸோ நீங்கள் வந்து நல்லா பாடுறீங்க பாடலை, அதெல்லாம் முக்கியமே கிடையாது. உங்கள் இருதயம் என்னைக்கு அவர் பக்கம் டியூன் ஆகுதோ, அவர் ராட்ஸ் இன் டியூன் வித் அவர் கிரியேட்டர் அண்ட் கிங். ஆமென். ஸோ அப்போ நம்ம இருதயம் அவர் பக்கம் திரும்புதா, நிச்சயமாக நீ ஆராதிக்க முடியும். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஆராதனை, அந்த ப்ரைஸோடைய பவரை நீங்கள் பார்த்தீங்கன்னா, வாட் கேன் த பவர் ஆஃப் ப்ரைஸ் டூ. ஆமென். அந்த வல்லமை, அதனுடைய வல்லமை என்ன, நம்ம ஆராதிக்கும் போது என்ன நடக்கும், ஆராதிக்கும் போது எப்படிப்பட்ட காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் கெட்ஸ் அவர் ஃபோக்கஸ் பேக் ஆன் காட். ஸோ நீங்கள் துதிக்கும் பொழுது நம்ம வந்து நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய நோக்கம் எல்லாம் ஆண்டவர் பக்கம் திரும்பும். ஸோ இந்த உலகம் வந்து எப்படிப்பட்ட உலகம்னா, நம்மளையே பார்க்குற உலகம், செல்ஃபி வேர்ல்டு இது.
ஸோ ஃபோட்டோ எடுக்கும்போது பாருங்கள் செல்ஃபி, நம்ம தான் செல்ஃபி எடுக்க விரும்புகிறோம். சரியா? எல்லாம் நான் சொல்லி தான் ஓடுது. சரி, எனக்கு மற்றவங்களுக்கெல்லாம் ரெண்டாவது தான். நான் நல்லா இருக்கணும், நான் படிக்கணும், நான் சாப்பிட்ணும். ஃபஸ்ட்டு வந்து அப்படி தான் நீங்கள் பார்த்தீங்க எல்லாம் நான் தான் இருக்கும். நீங்கள் கூட பாருங்களேன், கேக் வந்து கட் பண்ணும்போது பாருங்கள், கேக்கெல்லாம் வீட்டில் கட் பண்ணும்போது பெரிய பீஸு நம்மளுக்கு வரணும்னு எதிர்பார்ப்போம். கரெக்டாக இல்லையா? கொஞ்சம் பெருசு, அதுனா ஒரு பெரிய மேட்ரு இருக்காது. பெரிய பீஸ் கொஞ்சம் நம்ம பக்கம் வரணும். ஸோ அதில் செரி இருக்கும், அந்த செரி நமக்கு வரணும். சரியா? அது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து என்ன உலகம்னா நான் என்ற உலகம். சரியா? நான் என்ற உலகம். அப்போ நீங்கள் பார்க்கலாம். ஆனால் ஆண்டவர்கிட்ட நீங்கள் துதிக்க ஆரம்பிக்கும் பொழுது அது எப்படி மாறும்னா, ஃபோக்கஸ் வந்து அவர் பக்கம் போய்டும். நான் என்ற அந்த ஃபோக்கஸ்ஸு அவர் பக்கம் போயிடும். ஆண்டவர் நீர் தான் ஆண்டவர். சரியா? நம்ம வந்து செல்ஃபிஷாக யோசிக்க மாட்டோம். நீங்கள் இல்லாமல் என்னால் வாழ முடியாது ஆண்டவரே, நீங்கள் இல்லாமல் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. ஸோ நீங்கள் தான் என் நம்பிக்கை, நீங்கள் தான் என் கோட்டை, நீங்கள் தான் என் அரண். நான் என்ற எண்ணம் முதலாவதாக மறையும், உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாய் மறையும். ஸோ அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீ ஆராதிக்கும் பொழுது நடக்கிற மிக முக்கியமான ஒரு காரியம் என்னென்னா, உங்களுடைய சுயம், உங்களுடைய செல்ஃபிஷ், ஆமென், அது வந்து உங்களை விட்டு மறைந்து போகும். உங்களை விட்டு மறைந்து போகும். என்னால் வாழ முடியும், நான் சாதிச்சிடுவேன், நான் இதை பண்ணிவிடுவேன், அதை பண்ணிவிடுவேன்லாம் சொல்லுவீங்க தெரியுமா? அது எல்லாமே வந்து ஆராதிக்கிறவர்கள் சொல்ல மாட்டார்கள். உண்மையாக ஆராதிக்கிறவங்க நிச்சயமாக அப்படி பேச மாட்டேன். நான் சாதிச்சிருவேன் பிரதர், என்னால் முடியும் பிரதர் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ஸோ அவங்க வந்து ஃபோக்கஸ் வந்து எங்கே போய்டும்னா ஆண்டவர் மேலே போய்டும். ஆமென், அல்லேலூயா. அதனால தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், என்ன சொல்கிறாருன்னா, அவருடைய வல்லமையுள்ள கிரியைகளுக்காக அவரை துதியுங்கள், மாட்சியை பொருந்திய அவருடைய மகத்துவத்துக்காக அவரை துதியுங்கள். அப்போ நமக்கு நல்லா தெரியும் அவர் தான் வல்லமையுள்ள தேவன், வல்லமையை கிரியேட் செய்கிறது. அப்போ பிரைஸ் கெட்ஸ் அவர் ஃபோக்கஸ் பேக் ஆன் காட். நம்மளுடைய கண்கள் அவர் மேலே திரும்பும். ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. அந்த கால வேளையில் இன்னைக்கு திரும்பலைன்னா இன்னைக்கு ஆண்டவரை நோக்கி உங்கள் கண்கள் திரும்ப வைங்க. நிச்சயமாகவே நம்முடைய சுயம் என்ற ஒரு காரியம் நம்மளை விட்டு மறைந்து போகும். ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா, the praise brings us to place of humility. அது என்ன கொண்டு வரும்னா, ஒரு தாழ்மையை கொண்டு வரும். ஸோ உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தாழ்மையை கொண்டு வரும். ஆனால் we cannot live alone. ஆமென். ஆண்டவரே உண்மை நீ இல்லாமல் என்னால் வாழ முடியாது. நம்ம வந்து ஆண்டவரையே டிபெண்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். ஆண்டவரையே டிபெண்ட் பண்ணுவோம். ஆண்டவரே நீங்கள் தான் எனக்கு எல்லாமே, நீங்கள் எல்லாமே என்னால் ஒன்றும் செய்ய முடியாது, நீங்கள் தான் என் தகப்பன், என் தாய், எல்லாம் நீங்கள் தான். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மை நாமே முதலாவதாக நம்ம வந்து தாழ்த்துவோம். நம்ம வந்து பெருமை பிடிச்சவர்களாக நம்ம இருக்க மாட்டோம். சரியா? நாம் வந்து எல்லா காரியத்துக்கும் அவரையே சார்ந்து இருப்போம். எந்த காரியம் நடக்கணுமோ, ஆண்டவரே இதை நீங்கள் செய்யுங்க, ஆண்டவரே எனக்கு பண்ணுங்கன்னு சொல்லும்போது நம்ம வந்து நாமளே தாழ்த்துக்கிறோம். ஆமென். ஸோ இன்னொன்று நல்லா புரிஞ்சுக்கணும், அப்படி இருக்க வேளையில் நம்ம என்ன நினைக்கிறோன்னா, ஆண்டவர் வந்து நம்மளுடைய வாழ்க்கையோட கண்ட்ரோல் அவர் வச்சிருக்கிறார். ஸோ அது வந்து நம்ம மனசில் வரும். ஆட்டோமேட்டிக்காக நம்ம மனசில் என்ன வரும்னா, ஓகே என்னுடைய வாழ்க்கையை அவர் கண்ட்ரோலில் வச்சிருக்கிறார். ஈஸ் அபோவ் ஆல், என்ன எல்லாவற்றை காட்டிலும் அவர் தான் மேலானவர் அப்படின்றத ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளார வரும். அதனால் அந்த கிரியேட்டர் அந்த ஆராதிக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக ஹியூமிலிட்டி, அந்த தாழ்மை வரும். உண்மையாய் ஆராதிக்கிறவர்கள் எப்படி இருப்பாங்க கண்டுபிடிக்கிறதுக்கு இதெல்லாம் நல்ல அடையாளம். சரியா? ஆராதிக்கிறவன் பெருமை பிடிச்சிருந்தானா அது 100% அங்கே எங்கேயோ வீக்கு. ஆராதனை வீரர்கள்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா? ஆராதனைனால நல்ல வர்ஷிப் லீடர்னுவாங்க. சரியா? பெஸ்ட்டு வர்ஷிப் லீடர், அது சொல்கிறதே வந்து தவறான ஒரு காரியம். ஸோ நீ இதை ஆராதிக்கும் போது சிலரை பார்க்கல, பெருமை பிடிச்சிட்டு அங்கே இருந்தாங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக நல்லா தெரியும் அங்கே என்ன இல்லை. அது உண்மையான ஏதோ மாம்சீகமாக ஆராதிக்கிறார்கள், அவ்வளோதான். ஏதோ ஷோவாக தான் இருக்கும். ஆனால் உண்மையாக ஆராதிக்கிறவன் தேவ சமூகத்தில் வரும்பொழுது நிச்சயமாய் தன்னை தாழ்த்துவான். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏசாயா புஸ்தகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த முதல் அதிகாரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஏசாயா வந்து எல்லாரையும் பயங்கரமாக திட்டுவார். மிருகத்து பேரெலாம் சொல்லி திட்டுவார். சரி, அவர் வந்து எல்லாரையும் வந்து கடிந்து கொள்ளுவார். ஆனால் அவர் ஒரு அந்த பின்னாடி அதிகாரத்தில் படிச்சிங்கன்னா அவர் வரும் பொழுது நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஆண்டுடைய பிரசன்னத்துக்குள்ளார போவார். அப்போ பிரசன்னத்துக்குள்ளார போகும்பொழுது அவர் சொல்லுவார், ஐயோ அதமான அசுத்த உதடு உள்ளவன். ஸோ அப்போ நீங்கள் பாருங்கள், தண்ணியை தாழ்த்துற. அதுக்கு முன்னாடி வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக எல்லாரையும் குறை சொல்லிட்டு இருந்தவர். சரி, ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படி பண்ணுறீங்க அப்படிலாம் சொல்லி குறை சொல்லிட்டு இருந்த மனுஷன் என்னைக்கு வந்து ப்ரைஸிங்க்கு நேராக போனாரோ, துதிக்கிறது நேராக போனாரோ, உண்மையான துதியை பார்த்தாரோ, சரியா, அந்த பரிசுத்த பர்வதத்தை பார்த்தாரோ, அவர் சொல்கிறாரு நான் அசுத்த உதடு உள்ள மனுஷன். அப்போ இவ்வளோ நேரம் சொன்னதெல்லாம் என்ன அர்த்தம்? அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு ப்ரைஸ் பண்ணுறவங்க நிச்சயமாகவே தங்களை தாழ்த்துவார்கள். இதெல்லாம் நல்ல ஒரு அடையாளம். ப்ரைஸ் பண்ணுறவன் நான் சொல்லிட்டு இருக்க மாட்டான்.
நான் சாதிச்சிருவேன், நான் பண்ணிடலாம், நம்ம பண்ணிடலாம் வாங்க பதர். ஒரு பாட்டு எதுனா பண்ணி சிலர்லாம் சொல்லுவாங்க மீட்டிங் அப்போ சொல்லுவாங்க, என்ன பதர் 4 பாட்டு பாடி ஒரு எல்லாம் முடிச்சிடலாம், பெரிய பெரிய விஷயம் இல்லைன்னுவாங்க. ஸோ அப்போவே அவங்களோட ஸ்பிரிச்சுவல் குவாலிட்டிஸை நீங்கள் பார்த்து கொள்ளலாம். ஸோ அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, ப்ரைஸ் பிரிங்கர்ஸ் டு பிளேஸ் ஆஃப் ஹியூமிலிட்டி. உண்மையாக ஆராதிக்கிறவர்கள், கர்த்தரை ஆராதிக்கிறவர்கள் தாழ்மையாக இருப்பார்கள். நல்ல ஒரு அடையாளம். பெருமை பிடிச்சவங்களாம் உண்மையாக நீங்கள் பார்க்கலாம், அது ஒரு ஷோவாக தான் இருக்கும். ஸோ நிறைய ஷோஸ் இன்றைக்கி நிறைய இருக்குது, ஆனால் உண்மையான ப்ரைஸ் தான் இல்லாமல் போயிடுச்சு. நிறைய ஷோஸ் இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல அதை பார்க்கலாம், நீங்களும் பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள். நீங்கள் நினச்சிக்கிறீங்க அது உண்மையான ஆராதனைன்னு. ஆனால் உண்மையான ஒரு ஆராதனை என்பது அவங்க நிச்சயமாகவே தங்களை தாழ்த்துவார்கள், கர்த்தர் சமூகத்தில் தங்களை தாழ்த்துவார்கள். தேவனுடைய ஆலயத்தில் பிரசன்னம் இறங்கும் பொழுது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆசாரியர்கள் ஊழியம் செய்ய முடியல. ஸோ எல்லாம் அமைதியாகிட்டாங்க, எல்லோரும் அப்படியே ஸ்டன் ஆகிட்டாங்க. அவ்வளோதான், யாராலும் ஒன்றும் பண்ண முடியாது. அவங்க அந்த அளவுக்கு கர்த்தருடைய பிரசன்னம் நம்ம மேலே இறங்கும். ஸோ நம்ம உண்மையாக நான் விசுவாசிக்கிறேன், அது எப்படின்னா ஹியூமிலிட்டி, அது ஒரு தாழ்மையை கொண்டு வரும். அது மாத்திரமல்ல ப்ரைஸ், அதுக்கு நீ அந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா சங்கீதம் 95வது சங்கீதத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் 2-3 வசனங்களை பார்த்தீங்கன்னா, துதித்தலுடனே அவர் சந்நிதிக்கு முன் வந்து சங்கீதங்களால் அவரை ஆர்ப்பரித்து பாடக்கடவோம், கர்த்தரே மகா தேவனும் எல்லா தேவர்களுக்கும் மகாராஜனுமாய் இருக்கிறார். ஸோ நான் விசுவாசிக்கிறேன், நிச்சயமாகவே கர்த்தர் பெரிய தேவனாக இருக்கிறார். அதனால் அந்த ஹியூமிலிட்டி, அந்த அவரை ப்ரைஸ் பண்ணும் பொழுது நம்ம எந்த நிலைமைக்கு தள்ளப்படுறோன்னா, எந்த நிலைமைக்கு நம்ம வர்றோன்னா, ஒரு தாழ்மை என்ற நிலைமைக்கு வருகிறோம். அது மாத்திரமில்ல, ப்ரைஸ் மேக்ஸ் த எனிமி ஃப்ளீ. ஸோ நீங்கள் துதிக்கிற வழியில் 3வது நடக்கிற ஒரு காரியம், ஸோ சத்ருவை அது துரத்தும். ஆமேன். ஸோ அது எல்லா டார்க்னஸ்லேருந்து நீங்கள் வெளியே வருவீர்கள், எல்லா அந்தகார வல்லமையிலிருந்து எல்லாவற்றிலிருந்து வெளியே வருவீர்கள், சத்ருவின் கோட்டையிலிருந்து நீங்கள் வெளியே வருவீங்க. எந்த காரியத்தில் சத்ரு உங்களை பிடிச்சு வச்சிருக்கிறானோ, எனிமி பிடிச்சு வச்சிருக்கிறானோ, நீங்கள் துதிக்கிற வேளையிலே ஒரு பெரிய ரிலீஸை கிடைக்க நீங்கள் பார்ப்பீர்கள். ஸோ யோசபாத்தோடைய லைஃப்பில் நீங்கள் பார்க்கலாம். யோசபாத் பாருங்க, அவனுக்கு விரோதமாக இந்த 3 ராஜாக்கள் எழும்பி வருகிற வேளையில் ஸோ அவன் தேவனை நோக்கி கதற ஆரம்பித்தான். எல்லாரும் உபவாசம் இருந்தாங்க, எல்லாரும் கர்த்தரை ஆராதித்தார்கள். அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின பொழுது அந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு சேனை, அந்த சேனையை கர்த்தர் முறியடித்தார், ஒரு தூதனை வச்சு முறியடித்தார். ஸோ அப்போ நீங்கள் பார்க்கலாம், உங்களுக்கு எத்தனையோ சத்துருக்கள் இந்த உலகத்தில் இருக்கலாம், உங்களை வீட்டு பக்கத்தில் இருக்கலாம், உங்கள் கூடவே இருக்கலாம், நிறைய பேர் இருக்கலாம். ஆனால் துதிக்கிறவனாக இருந்தீங்கன்னா சத்ரு உங்கள் எல்லைக்குள்ளார வரவே முடியாது. சரியா? சத்ரு உங்கள் எல்லைக்குள்ளார வரவே முடியாது, மனசில் வச்சுக்கோங்க. ஆமே, அவன் நிச்சயம் உங்கள் எல்லைக்குள்ளார வரவே முடியாது. அவன் உண்மையாகவே உங்கள் எல்லையை விட்டு அவன் தூரம் போவான், அவன் பக்கத்தில் வரவே முடியாது. ஆமே, நீங்கள் 2 நாளாகமத்தில் பார்க்கலாம், அது ஆண்டவர் அந்த இடத்துல அவங்க எல்லாரையும் சங்காரம் பண்ணினார். ஸோ உங்கள் சத்துருக்கள் நிறைய பேர் எழும்புறாங்களா, நீ ஒரு காரியத்தை செய்யுங்க, நீ ஆண்டவர் துதிக்க ஆரம்பிங்க. ஸோ அதான் ஃபாதர்கள் ரொம்ப அருமையான ஒரு பாட்டு பாடியிருப்பாங்க, துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான். சரியா? சாத்தான் ஓடுற ஒரே ஒரு வழி துதிக்கும் பொழுது தான். நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் துதிக்க ஆரம்பிக்கிறீர்களோ, நிச்சயமாக நான் விசுவாசிக்கிறேன், அந்த சத்துரு நீங்கள் ஓடுகிறதை நீங்கள் பார்க்க முடியும். ஆமேன். சரியா? அவன் ஓடுறதை நீங்கள் பார்க்க முடியும். அவன் ஓடிடும், அவங்க பக்கத்தில் இருக்க மாட்டான். ஸோ அதனால தான் நீங்கள் பாருங்கள், சவுலுக்குள்ளே இருக்கிற இந்த அசுத்தாவி அவன் துதிக்கும் பொழுது, அவன் அந்த இசையை வாசிக்கிற வேளையில் அவனுக்குள்ளே வெளியே வந்துச்சு. ஒரு பெரிய எரிகோ மதில் தான், அவங்க துதிக்கிற வேளையில் அந்த கோட்டையே உடஞ்சிது, கீழே விழுந்தது. ஸோ சயின்டிஃபிக்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஒரு 6 சேரியட் மேலே போகலாமா, அவ்வளோ பெரிய ஒரு நல்ல ஒரு பிரெத்து, நல்ல ஒரு ஹைட்டு. சரியா? நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சேரியட்டு 6 ஃபீட்டுன்னு வச்சுக்கிட்டாங்க கூட, ஆனால் 36 ஃபீட்டு சும்மா சாதாரண காரியம் கிடையாது. 36 அடி அந்த சோரோட. இன்றைக்கி அது உடைக்கிறது சாதாரண காரியம் அல்ல. இன்றைக்கி இருக்கிற மாதிரி எக்யூப்மெண்ட்லாம் இருந்தால் ஓகே, ஆனால் அந்த காலகட்டத்தில் அது முடியாத ஒரு காரியம். ஆனால் ஒரு துதி என்ன செஞ்சதுன்னா அந்த கோட்டையே விழ வச்சுது. ஸோ உங்கள் சத்துருக்கள் எவ்வளோ பெரிய சத்துருக்களாக இருக்கட்டும், இந்த காலை வேளையில் நீங்கள் துதிக்க ஆரம்பிங்க, உங்கள் எல்லையில் இருக்கிற எல்லா சத்துருக்களை கர்த்தர் கீழே விழ பண்ணுவார். ஆமேன். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்கள் காலை நம்புங்க, உங்களுக்கு விரோதமாக எழுப்புற எல்லா சத்துருக்களை கர்த்தர் என்ன பண்ணுவார்? முறியடிக்க பண்ணுவார். அது மாத்திரமல்ல, 4வதாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, praise leaves no room for complaining and negativity. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம துதிக்கிற வேளையில் நம்ம என்ன பண்ண மாட்டோம்னா, கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டோம், முறுமுறுக்க மாட்டோம், நெகட்டிவான காரியங்களை நம்ம யோசிக்க மாட்டோம்.
ஆனால் ஜெபிக்கும் போது நம்ம என்ன பண்ணுவோம், முறுமுறுப்போம், ஆண்டவரே இப்படி பண்ணிட்டீரே அப்படி பண்ணிட்டீரேன்னு. ஆனால் துதிக்கும் போது பாருங்கள் ஒரு அர்த்த லெவலுக்குள்ளே போயிடுவீங்க. எதுக்கு போயிடுவீங்கன்னா, நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டீர்கள், ஆண்டவரை வந்து முறுமுறுக்க மாட்டீங்க. ஏன்னா எனக்கு ப்ரைஸ் பண்ண ஆரம்பிச்சிங்க. ஆமென். ஸோ அவர் வந்து என் மேலே எவ்வளோ அக்கறையாக இருக்கிறார், அதெல்லாம் யோசிக்க தோணும். நடத்தின விதங்களை யோசிப்பீர்கள். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு பாயிண்டில் சொன்ன மாதிரி உங்கள் ஃபோக்கஸ் வந்து அவர் மேலே இருக்கும். சரியா? நீங்கள் வந்து உண்மையாகவே உங்களுடைய சுபாவமே மாறி இருக்கும். ஸோ ஜெபிக்கும் போது நிறைய பேர் முறுமுறுப்பாங்க, ஆனால் துதிக்கும் பொழுது நிச்சயமாக உங்களுடைய ஃபோக்கஸ் வந்து கண்டிப்பாக மாறிடும். அவர் செய்த சகல உபகாரங்களையும் நீ நினைப்பீர்கள். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் நினைக்கிறோம். எப்போன்னா, என் ஆத்மாவே கர்த்தரை சோத்திரிக்கிற வேளையில் அவர் செய்த நன்மைகள், அவர் செய்த உபகாரங்கள், அவர் செய்த கொடுத்த ஆசீர்வாதம் எல்லாவற்றையும் நம்ம நினச்சி என்ன பண்ணுறோன்னா ஆண்டவர் துதிக்கிறோம். அந்த இடத்துல கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டோம். அந்த இடத்துல என்ன பண்ண மாட்டோம், கர்த்தரை வந்து முறுமுறுக்க மாட்டோம். ஸோ நான் விசுவாசிக்கிறேன், நிச்சயமாய் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட நன்மையை செய்து வருகிறார். ஆமென். அதனால் நீங்கள் தைரியமாக இருங்க. அதனால் நீங்கள் துதிக்கிற வேளையில் ஒரு காரியத்தை அந்த இடத்துல எந்த ரூம் இருக்காதுன்னா, ஒரு முறுமுறுக்கிற ஒரு ரூம் அங்கே இருக்காது. அது மாத்திரமல்ல, நெகட்டிவாகவும் யோசிக்க மாட்டோம். நம்ம விசுவாசத்தோடு ப்ரைஸ் பண்ணுவோம். நீ நடத்த வல்லவர், நீ பாதுகாக்க வல்லமையுள்ள தேவன். ஸோ அப்போ வந்து இந்த மாதிரி ஒரு காரியங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். அது மாத்திரமல்ல, 5வதாக பார்த்தீங்கன்னா, ப்ரைஸ் மேக்ஸ் ரூம் ஃபார் காட்ஸ் பிளெஸிங் ஓவர் அவர் லைஃப்ஸ். நீங்கள் துதிக்கிற வேளையில் நம்ம வாழ்க்கையில் நன்மைகளை கர்த்தர் தருகிற ஒரு இடமாக அது மாறுகிறது. நீங்கள் எந்த அளவுக்கு துதிக்க ஆரம்பிக்கிறீங்களோ, ஆண்டவர் வந்து எல்லா நன்மைகள், அவருடைய குட்னஸை உங்களுக்கு தருகிறவராக இருக்கிறார். அவர் வானத்தின் பலகணிகளை திறக்கிற நேரம் அந்த நேரம் தான். உங்களை ஆசீர்வதிக்கிற நேரம் அந்த நேரம் தான். நீங்கள் எல்லா நன்மைகளை பெற வேண்டிய நேரம் வந்து துதிக்கிற நேரம். நீங்கள் துதிக்கும் பொழுது தான் கர்த்தர் எல்லா நன்மைகளையும் உங்கள் வாழ்க்கையில் தருகிற நேரமாக இருக்கிறது. அதனால் அது என்றைக்குமே மறந்துடாதீங்க. நீங்கள் எந்த அளவுக்கு ப்ரைஸ் பண்ணுறீங்களோ, பிளெஸ்ஸிங் ஓவர் அவர் லைஃப்ஸ், நம்ம வாழ்க்கையில் ஆசீர்வாதத்துக்கு மேலே ஆசீர்வாதம் நிச்சயமாக வந்துக்கிட்டே இருக்கும். ஆமென். ஏன்னா வசனம் என்ன சொல்லுன்னா, துதியின் மத்தியில் அவர் வாசம் செய்கிறார். அப்போ துதிக்கிற இடத்துல அவர் இருக்கிறார். அப்போ எந்த அளவுக்கு நீங்கள் துதிக்க ஆரம்பிக்கிறீர்களோ, ஆட்டோமேட்டிக்காக உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்துக்கு மேலே ஆசீர்வாதம் நிச்சயமாய் வரும். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. நீ சந்தேகப்பட்டீங்கன்னா இன்றைக்கி செஞ்சு பாருங்கள். சரி, அவரை துதித்து பாருங்கள். ஆட்டோமேட்டிக்காக உங்களை வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை நீங்கள் பார்க்கலாம். ஆமென். ஸோ அதான் வசனம் சங்கீதக்காரன் சொல்லுகிற வேளையிலே, அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை சோத்தரியுங்கள். நீ சோத்தரிக்கிற வேளையில் நிச்சயமாக நான் விசுவாசிக்கிறேன், ஆசீர்வாதமாகிய ஊற்று உங்கள் மேலே வரும். கடைசியாக நீ பார்த்தீங்கன்னா, ப்ரைஸ் இன்வைட்ஸ் இஸ் ப்ரெசன்ஸ். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம துதிக்கிற வேளையில் அவரை வந்து நம்ம ரொம்ப நெருங்கி இருக்கிறோம். ஆமென். God dwells close to us. நம்ம இருதயத்தோடு அவர் ஒன்றுபடுகிறார். அவரண்டே நாம் நெருங்குகிறோம். அது என்றைக்கும் மறக்காதீங்க. ஸோ துதிக்கும் பொழுது தான் துதியின் மத்தியில் அவர் வாசம் செய்கிறவர். ஸோ துதிக்கிற எல்லாரும் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கலாம், ஆண்டரோடு நெருங்கி இருப்பீர்கள். உண்மையாக துதிக்கிறவர்கள், ஷோக்கு துதிக்கிறவங்களாம் நான் சொல்லலை, உண்மையாக துதிக்கிறவங்க ஆண்டவரை நெருங்கி இருப்பார்கள். ஆண்டவரை ரொம்ப நெருங்கி இருப்பார்கள். ஸோ அவங்க நெருங்கி இருந்து கர்த்தரை ஆராதிப்பார்கள். ஆமென். ஸோ அதான் பார்க்கலாம், இஸ்ரவேலின் துதிக்குள் வாசமாக இருக்கிற தேவரீர் பரிசுத்தர், அவர் பரிசுத்தர். அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்போ துதிக்கிற வழியில் என்ன நடக்கும், நீங்கள் அந்த பிரசன்னத்துக்குள்ளார நெருங்கிடுவீங்க. ஆமென். அவர் உங்களுக்குள் வாசம் செய்வார். ஸோ அவர் உங்களுக்குள் இருப்பார். ஸோ இந்த மாதிரி ஆசீர்வாதங்கள் இது துதியில் வருது. மொத்தம் 6 விதமான நன்மைகளை நீங்கள் துதியில் பார்க்கலாம். 6 விதமான நன்மைகளை நீங்கள் அப்போ அந்த துதின்றது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு காரியம். ஸோ ப்ரைஸ் கெட்ஸ் அவர் ஃபோக்கஸ் பேக் ஆன் காட். ஆண்டவரை நம்மளுடைய எண்ணங்களை திருப்போம். ப்ரைஸ் பிரிங்ஸ் அஸ் டு பிளேஸ் ஆஃப் ஹியூமிலிட்டி. நம்ம தாழ்மைப்படுகிற ஒரு இடம், அந்த இடம். ப்ரைஸ் மேக்ஸ் த எனிமி ஃப்ளீ. சத்ரு துரத்துகிற இடம் அந்த இடம். ப்ரைஸ் லீவ்ஸ் நோ ரூம் ஃபார் கம்ப்ளைனிங் அண்ட் நெகட்டிவிட்டி. நம்ம முறுமுறுக்கிற இடம் இல்லை, அது கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டிய இடம் அல்ல, நம்ம குறைகளை சொல்லுகிற இடம் அது கிடையாது. அது மாத்திரமல்ல, ப்ரைஸ் மேக்ஸ் ரூம் ஃபார் காட்ஸ் பிளெஸிங் ஓவர் அவர் லைஃப்ஸ். நம்ம வாழ்க்கையில் அது நிச்சயமாகவே ஒரு ஆசீர்வாதம் பெறக்கூடிய ஒரு இடமாக அது இருக்கிறது. அது ஒரு மகிமையான ஒரு இடம். ப்ரைஸ்ன்ற இடம் வந்து ஒரு மகிமையான இடம். ஸோ 3 விதமான தூதர்கள், இந்த மைக்கேல், கேப்ரியல் அண்ட் லூசிஃபர். நீங்கள் பார்த்தீங்கன்னா அவள் வந்து மைக்கேல் வந்து வார் அந்த மாதிரி சம்மந்தப்பட்ட ஒரு காரியம். கேப்ரியல் வந்து என்ன பண்ணுவான்னா செய்திகளை கொண்டு வருகிற தூதன். அந்த லூசிஃபர் வந்து என்னென்னா ப்ரைஸ் பண்ண அவனோட அழகே வித்தியாசம் தான். அவன் வந்து பயங்கரமாக இருந்தான். ஸோ எல்லாத்த காட்டிலும் லூசிஃபர் ரொம்ப அந்த மகிமையான ஒரு இடம்.
ஆனால் நீங்கள் பாருங்கள், அவனுக்கு அங்கே பெருமை வந்துச்சு, கீழே ஆண்டத்தில் தள்ளிட்டார், அவ்வளோதான். ஸோ அப்போ ப்ரைஸ் பண்ணுவது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். சரி, அங்கே வந்து தாழ்மை தான் வரணும், எந்த விதத்தில் பெருமை வந்துடக்கூடாது, பார்த்துக்கோங்க. சரி, பெருமை வர ஆரம்பிச்சதுன்னா முடிஞ்சது கதை. ப்ரைஸ் இன்வைட்ஸ் இஸ் ப்ரெசன்ஸ். அது வந்து என்ன கொண்டு வரேன்னா, ஆண்டருடைய பிரசனத்தை நம்மளோட வாழ்க்கையில் கொண்டு வர, நெருங்க வைக்கும். ஆண்டருடைய தூரம் அல்ல, ஆண்டரை நாம் நெருங்கி சேருவோம். அதனால் இந்த கால்வெளியில் நம்ம எப்பொழுதும் எப்படி இருப்போம்? ப்ரைஸிங் காட். ஏன்னா அந்த ப்ரைஸ் பண்ணுறதுல அவ்வளோ வல்லமை இருக்குது, அவ்வளோ வல்லமை இருக்குது. அதை என்றைக்குமே மறக்காதீங்க. நீங்கள் ப்ரைஸ் பண்ணும்போது நீங்கள் வல்லமை பெற்றவளாக மாறுகிறீர்கள். ஒரு மனுஷன் வந்து ஒரு ஹார்ஸை வளர்த்தான், சரி, நல்ல ஒரு குதிரை. அதுக்கு வந்து டீச் பண்ணான், அந்த ரைட் பண்ணுறதுக்கு டீச் பண்ணான். ஸோ நார்மலாக என்ன பண்ணுவாங்கன்னா, கோ ஸ்டாப்புன்னு சொல்லுவாங்க. சரியா, அவங்க வந்து கோன்னு சொன்னால் என்ன பண்ணிடும், குதிரை வந்து ஓட ஆரம்பிக்கும். ஸ்டாப்புன்னு சொன்னால் அவன் வந்து அது குதிரை வந்து நிற்கும், ஹார்ஸ் வந்து நிற்கும். இவர் வந்து ரொம்ப ரிலீஜியஸான ஒரு ஆள். ஸோ இவருக்கு என்ன பிடிக்கலன்னா, கோ ஸ்டாப் சொல்கிறது பிடிக்கல. அதனால் அவர் என்ன பண்ணுவார்னா, ப்ரைஸ் லார்டுன்னு சொன்னால் என்ன பண்ணணும், குதிரை ஓடணும். அல்லேலூயான்னு சொன்னால் என்ன பண்ணிடணும், குதிரை வந்து நிற்கணும். இவர் வந்து ரிலீஜியஸான ஒரு பர்சன். ஸோ அதனால் இவர் வந்து கோ ஸ்டாப்புக்கு பதிலாக இந்த 2 வார்த்தைகளை டெய்லி அவர் வந்து சொல்லணும்னு ஆசைப்பட்டார். அதனால் ப்ரைஸ் லார்ட் அப்படின்ன உடனே என்ன பண்ணும், குதிரை ஓட ஆரம்பிச்சிடும். ஸ்டாப் பண்ணுறதுக்கு அல்லேலூயா அப்படின்னுவார், குதிரை வந்து ஸ்டாப் ஆகிடும். ஒரு நாள் என்ன பண்ணுவார்னா, ரைடு போயிட்டுருப்பார். ப்ரைஸ்லான்னு சொன்ன உடனே குதிரை ஆரம்பிக்கும், அது பாடி நல்லா ஃபாஸ்ட்டாக போகும். ஸோ போகும்போது அது ஒரு மவுண்டன் மேலே ஏற ஆரம்பிக்கும். ஸோ நல்லா ஜாலியாக போயிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து அந்த ஜாலியில் என்ன மறந்துடுவார்னா, அல்லேலூயா சொல்கிறதுக்கு மறந்துடுவார், அல்லேலூயான்ற வேர்டை மறந்துடுவார். ஆனால் குதிரை போகிற ஃபாஸ்ட்டு செம்ம ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கும். ஸோ இவருக்கு பயம் எடுத்துரும். இப்போ அதை ஸ்டாப் பண்ண சொல்லணும். ஸ்டாப் பண்ணுறதுக்கு என்னென்னமோ கத்துவார், என்னென்னமோ வார்த்தையெல்லாம் போடுவார். ஆமேன், என்னென்னமோ வார்த்தையெல்லாம் சொல்லுவார். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஆமேன்னு சொல்லுவார், ஜீசஸ் சேவ் மீ அப்படின்னுவார், என்னென்னமோ சொல்லுவார், வேர்தி என்னென்னமோ சொல்லிட்டு இருப்பார். அவர் பாட்டுக்கு ஏன்னா அல்லேலூயாவும் மறந்துடுவார். ஆனால் குதிரை நிற்கவே நிற்காது, அது அல்லேலூயா சொன்னால் தான் நிற்கும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அது பாட்டுக்கு போகும், ஃபாஸ்ட்டாக போகும். பார்த்தீங்கன்னா மவுண்ட்டோட அந்த டிப்புக்கு வந்துடும். அந்த இடத்துக்கு வரும்போது இன்னும் கொஞ்சம் விட்டாச்சுன்னு என்ன ஆகிடும், அது அங்கேருந்து தாவிடும் கீழே, எல்லாம் 2 பேரும் சேர்ந்து விழ வேண்டிதான். ஸோ இவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது. ஸோ அந்த வார்த்தையை மறந்துட்டு என்ன பண்ணுவார்னா, திடீர்னு அல்லேலூயான்னு கத்த ஆரம்பிச்சிடுவார். சரியா, பயத்தில் கத்துவார், உடனே ஸ்டாப் ஆகிடும். எது, குதிரை வந்து ஸ்டாப் ஆகிடும். நான் சொல்லுகிறேன், சில டைம் வந்து இது வந்து ஒரு சின்ன ஒரு இதாக இருக்கலாம். ஆனால் அந்த வார்த்தைகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ப்ரைஸ் லார்டு, இந்த அல்லேலூயா. ஸோ சிலர் வந்து நான் விசுவாசிக்கிறேன், உங்களுக்கு வந்து அட்லீஸ்ட் இதை எதை சொல்கிறீங்களோ இல்லை, இது மாதிரி வார்த்தையை நினச்சி சொல்லுங்கள், ஆண்டரை வந்து மகிமைப்படுத்துங்க. அதில் வந்து ஒரு பவர் இருக்குது, கண்டிப்பாக இருக்குது. ஸோ அந்த பவர் வந்து நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். சிலருக்கு வந்து எப்படி துதிக்கணும்னு தெரியல, பிரதர், எப்படி நான் வந்து அதை ப்ரைஸ் பண்ணணும்னு தெரியல. ஆண்டவர் உங்களுக்கு செய்த நன்மையை சொல்லிகிட்டே இருங்க. அது சொல்லிட்ட பிறகு நீங்கள் அட்லீஸ்ட் நீங்கள் சொல்கிற அந்த சோத்திரம் சொல்கிறீங்க பார்த்தீங்களா, அதுவே ஒரு பெரிய வல்லமையான ஜெபம், அது வல்லமையான துதி. ஆண்டவரே துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம், சோத்திரிக்கிறோம். வெறும் சோத்திரமே சொல்லி பாருங்களேன், அதுவே பெரிய துதி. அது பெரிய துதி. அநேக சோத்திரங்கள்னால என்ன வருமா, கிருபை பெருகும். அதான் வசனம் இருக்குது, அநேக சோத்திரங்கள். ஸோ அப்போ இந்த கால வேளையில் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அதுக்கு வந்து அவ்வளோ பவர் இருக்குது. நிறைய பேர் அதை மிஸ் பண்ணிடுறீங்க, அதை வந்து செய்யாமல் விட்டுறீங்க. நான் சொல்லுகிறேன், எத்தனை முறை நீங்கள் வந்து அந்த நன்றியோடு துதிக்க ஆரம்பிங்க, ஆட்டோமேட்டிக்காக கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய நன்மைகளை கர்த்தர் காண செய்வார். ஆமென், அல்லேலூயா. இது ஒரு கேஷுவலான ஒரு ஸ்டோரியாக, ஒரு சின்ன ஒரு கதையாக இருக்கலாம். ஆனால் நல்லா புரிஞ்சுக்கோங்க, தேர் இஸ் பவர் இன் ப்ரைஸ். ஆமென். நீங்கள் துதிக்கிற துதியில் ஒரு வல்லமை இருக்குது, அந்த வல்லமையை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். இந்த ஆண்டை முடிக்கும் பொழுது துதியோடு முடிக்க கர்த்தர் கிருபை தருவார். நம்மளால் ஜெபிக்கலாமா? நன்றி ஆண்டவரே, இந்த அருமையானது காலை வேளைக்காய் சோத்திரிக்கிறோம். இதனால் எங்களோடு கத்தா இருந்து இடைப்பட்டதுக்காய் சோத்திரிக்கிறோம் அப்பா. விசேஷமாய் கத்தாவை இந்த வருஷத்தை நாங்கள் முடிக்கிற வேளையில் ஆண்டவர் துதியோடு முடிக்க உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவர் எங்கள் ஃபோக்கஸ் எல்லாம் உன் மேலே இருக்கட்டும். ஆண்டவரே கத்தாவை உங்களுடைய பிரசனம் எங்கள் மத்தியில் ஆளுகை செய்யட்டும். எங்கள் சத்துருக்கள் எல்லாம் நிர்மலமாய் போகட்டும். ஆண்டவரே நாங்கள் துதிக்கிற வேளையில் கத்தா இன்னும் அதிகமாக உம்மண்டை நெருங்கட்டும். ஆண்டவரே நிறைய ஆசீர்வாதங்கள் அதில் வைத்திருக்கிறீர், அநேக நன்மைகளை வைத்திருக்கிறீர். அதற்காக நன்றி அப்பா. இந்த கால வேளையிலே கத்தாவே ஆண்டவரே துதிக்கிற வேளையிலே கத்தாவே நாங்கள் மற்ற காரியங்கள் யோசிக்காதபடி, மியூசிக்கிலேயே பாட்டு சரியில்லையே, சரியாக பாடலையே அப்படிலாம் யோசிக்காதபடி ஆண்டவரே எங்கள் இருதயத்திலிருந்து கத்தாவே நாங்கள் உண்மை ஆராதிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. அப்படிப்பட்ட கிருபைகள் எங்களுக்கு தாங்க. இந்த கால வேளையிலே கத்தா பலவீனத்தோடு இருக்கிற பிள்ளைகளை பலப்படுத்துங்க. என்ன பலவீனங்கள் இருந்தாலும் இந்த வேளையில் சுகப்படுத்துங்கப்பா. இதனால் அநேகர் ஆண்டவரே பலவீனத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிற, ஜுரத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், கண் வலி, கை வலி, கால் வலியில் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஆண்டவரே கத்த எலும்பு சம்பந்தப்பட்ட
வியாதியில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த பிள்ளைகள் எல்லாரையும் கத்த தொடுங்க டாடி. எல்லா த்ரோட் பெயின் எல்லாம் மாற்றுங்க, எல்லா கோல்டெல்லாம் மறையட்டும் ஆண்டவரே. கத்த அநேக செய்திகளை கேட்கிறோம். நிச்சயமாய் கத்தாவே வர நாட்களில் எங்கள் தேசத்தின் மேல் மனம் இறங்கும் ஆண்டவரே. எங்கள் மேல் மனம் இறங்க வேணுமா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. கத்த வீட்டில் இருக்கிற எல்லா பொருட்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும், எல்லாம் நிறைவாய் ஆசீர்வதிங்க. நீரை கூட வழி நடத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க ஆண்டவரை. மட்டும் நடத்தி வந்து எல்லா பாதைகளுக்காக நன்றி அப்பா ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, காத்துக்கொள்ளுங்க. விசேஷமாய் சால்வேஷன் டிவிக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சேட்டலைட் காரியங்களிலே கத்தாவை தயவு பாராட்டுங்க. எப்படியாலும் ஜனங்களை எழுப்புங்க, ஜனங்களோடு பேசுங்க. உற்சாகமாக இந்த ஊழியத்தை தாங்களோட சுவிசேஷ பணிக்கு அவர் பக்கபலமாய் நிற்க உதவி செய்யுங்கப்பா ஆண்டவரே. கத்தாவை நாட்களிலே கத்தாவை சால்வேஷன் டிவி மூலமாய் அநேகர் தொடப்படட்டும், அநேகர் ரட்சிக்கப்படட்டும், அநேகர் ஞானஸ்நானம் எடுக்கணும்ப்பா. ஞானஸ்நானம் எடுக்காதவர்கள் எல்லாம் ஞானஸ்நானம் எடுக்கட்டும். எந்தெந்த பகுதியில் இருக்கிறார்கள் எடுக்கட்டும் ஆண்டவரே. இந்த சால்வேஷன் டிவி மூலமாய் ஒரு பெரிய ஆத்தும அறுவடை இந்த வருஷத்தில் கத்தாவை நாங்கள் பார்க்கணும் ஆண்டவரே. இந்த வருஷத்தில் சால்வேஷன் டிவி மூலமாய் நாங்கள் ஞானஸ்நானம் எடுத்துக்கொண்டோம், நாங்கள் அந்தந்த சபையில் நாங்கள் சேர்க்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்ற சாட்சியெல்லாம் நாங்கள் கேட்கணும் ஆண்டவரே. எந்தெந்த இடத்துல இருக்கிறார்களோ ஒரு பெரிய எழுப்புதலை காண செய்யுங்க. இந்த ஊழியத்தின் மூலமாக பெரிய ஒரு ஆத்தும அறுவடை நடப்பதாக ஆசீர்வதிங்கப்பா, காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஆமேன் ஆமேன். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அது மாத்திரமல்ல, ஞானஸ்நானம் எடுக்க விரும்புகிறவர்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்க. ஒருவேளை நீங்கள் வெளியூரில் மற்ற இடங்களில் இருப்பீர்கள் என்றால் அந்த பகுதியில் இருக்கிற ஆவிக்குரிய சபையை தொடர்பு கொள்ளுங்கள். அங்கே இருக்கிற பாஸ்டர்கிட்ட போய் பேசுங்க, அங்கே ஞானஸ்நானம் எடுத்துக்கொள்ளுங்க. அந்த சபையில் நீங்கள் ஐக்கியமாகுங்கள். நிச்சயமாகவே அது உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். அதனால் கண்டிப்பாக இந்த சால்வேஷன் டிவி மூலமாக யாரெல்லாம் ரட்சிக்கப்பட்டீங்களோ அந்த பாஸ்டர்கிட்ட போய் சொல்லுங்கள். சால்வேஷன் டிவி மூலமாக நாங்கள் ஆண்டரை ஏற்றுக்கொண்டோம் சொல்லுங்கள். அவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். நிறைய இடங்களிலே அநேகர் சொல்லுகிறத நாங்கள் கேள்விப்படுகிறோம். அதில் நீங்களும் போய் சொல்லுங்கள். சால்வேஷன் டிவி மூலமாக நீங்கள் அந்த சபைக்கு போயிருந்தால் நீங்கள் போய் சொல்லுங்கள், பிரதர் சால்வேஷன் பாஸ்டர் நான் சால்வேஷன் டிவி மூலமாக ரட்சிக்கப்பட்டேன், சால்வேஷன் மூலமாக ஆண்டரை ஏற்றுக்கொண்டேன்னு சொல்லுங்கள். நிச்சயமாகவே கர்த்தர் இந்த இடத்துல உங்களை சாட்சியாக வைத்திருப்பார். உண்மையாக அவர்களுக்கும் ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்கும். சால்வேஷன் டிவி மூலமாக ஆத்தும அறுவடை நடக்கும், நிச்சயமாக அது நடக்கும். அதுக்காக இந்த ஊழியத்தை ஏற்படுத்தி இருக்கிறார். அது கர்த்தருடைய பிள்ளைகள், நீங்கள் தயவு செய்து இந்த வருஷத்தில் ஞானஸ்நானம் எடுக்காவிட்டால் ஆண்டவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு இந்த வருஷத்தை முடிக்கும் பொழுது ஞானஸ்நானம் எடுங்க, கண்டிப்பாக எடுங்க. உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். ஒருவேளை ஞானஸ்நானம் எடுக்க விரும்புகிறவர்கள் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். நீங்கள் பெங்களூருக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்குறோம். நீங்கள் எந்த ஊர்லேருந்து வந்தாலும் சரி ஞானஸ்நானம் கொடுக்குறோம். நீங்கள் எடுத்துக்கொண்டு உங்கள் ஊரில் போய் நல்ல ஒரு ஆவிக்குரிய சபைகளில் நீங்கள் ஐக்கியம் பாராட்டும்படியாக அன்பாய் கேட்டுக்கொள்ளுகிறேன். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக, கர்த்தர் உங்களை நடத்துவாராக. காட் பிளஸ் யூ. ஆமேன்.